ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா கீர்த்திஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பூ மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த பூ மார்க்கெட் அப்படின்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்க பூ மார்க்கெட் தான். நாளைக்கு அமாவாசைனால நம்ம இன்றைக்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி சீக்கிரமாகவே பழைய பஸ் ஸ்டாண்ட் பூ மார்க்கெட் போனோம். போனால் பூ எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எல்லா பூவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அழகாக இருந்தது. எதோ வாங்குறது, எதோ வாங்க வேண்டாம்னே தெரில. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான்ல நம்ம வாங்க போகிறோம். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால எல்லா கடையிலையும் நின்று வீடியோவாக எடுத்து எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. பூ அப்படின்னாவே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நம்ம இவ்வளோ பூ ஒரு இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டுக்கடங்காத சந்தோஷம் வரும் பாருங்கள். அது சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம மனதில் ஏதாச்சும் கஷ்டம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பூவெலாம் பார்க்குறப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரி தான். ஏதாச்சும் நான் மைண்ட் அப்செட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ பாட்டு கேட்குறது அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரோஜா பூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அந்த கடையில் இருக்கவங்க எடுத்து எனக்கு ஷோ பண்ணியும் காட்டினார். நல்லா சப்போர்ட்டும் பண்ணார். ஒரு பாக்ஸே பார்த்திங்கன்னா அது ஒரு 120 தான் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வெளியில் கடையில் வாங்கினாவே ஒரு பூ 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு வாங்குவோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. இது பார்க்கவும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு மனசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, நான் சன்னமல்லி பூ, அப்புறம் ரோஜா பூ, அப்புறம் தாமரை பூ வாங்கினேன். நம்மளே கட்டி சாமிக்கு போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அதை சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்து பூவை கட்டி ஒன்றா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். நாளைக்கு எப்பவும் போல் அமாவாசை இருந்துச்சோடனே காலையில் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோ சேலம் ரிலேட்டடில் நடக்குதுன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.